கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட வாக்குத்தத்தத்தை குறித்து கர்த்தர் பேசினாரா? இல்லை ஆண்டவர் உங்களோடு கூட பேசினாரா? இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால், கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிற காரியம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்து கொண்டு இருக்கிறீர்களானால், ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனிடத்திலே இன்னும் கிட்டி சேர வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் நெருங்க வேண்டும், தேவன் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அனுபவத்திற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை இந்த தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம். அந்த அனுபவம் தான் தேவன் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை நமக்கு காண்பிக்கிறவர். சில ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்ட சில மனிதர்களை நம்ம பார்க்கும்போது, சில தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேசுவார். சில தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் சில ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சில அனுபவங்களை ஆண்டவர் கொடுப்பார். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறதை நான் பார்த்தேன், என் ஆண்டவரை நான் தரிசனத்திலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக விதமான அனுபவங்கள் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்றும், இந்த மாதிரி தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த மாட்டாரா, இந்த மாதிரி சில அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் ஆவியினாலே நான் உங்களை நிரப்புவேன், என் வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக, ஆண்டவருக்கென்று சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீங்க நிற்க போவது ஆண்டவருடைய அனாதை திட்டமா இருக்கிறது. எத்தனையோ தேவ மனிதர்களை பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில, இவங்கள மாதிரி கர்த்தர் என்னை பயன்படுத்த மாட்டாரா, இவர்களை மாதிரி தேவன் என்னை அபிஷேகத்தினால நிரப்ப மாட்டாரா, இந்த மாதிரி ஒரு நிறைவின் அனுபவங்களுக்குள்ள நான் வரமாட்டேனா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற எனக்கு அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேல இந்த நாட்களிலே தன்னுடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஆவியை ஊற்றுகிறது நிமித்தம் நீங்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணுகிறவர்களாக ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிற நாட்கள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் நிற்கிற இந்த கடைசி நாட்களிலே நாம் நடந்து போக ஒவ்வொரு பாதையிலேயும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறதற்கு இந்த தேவ ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தீர்களானால் உங்கள் மேலும் தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஒரு விசேஷித்த வல்லமையினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய ஊழியங்களில் ஒரு வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இனி வருகிற நாட்களிலே தேவன், ஒரு வருகிற எழுப்புதலின் நாட்களிலே தேவன் உங்களை வல்லமையாய் தேவன் எடுத்து பயன்படுத்தப்பட போகிற நாட்கள் வருகிறது. அந்த விசேஷித்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்களை இந்த நாளிலே நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற ஒரு நாள் வரும். இந்த நாட்களிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இனி ஒரு காலம் வரப்போகிறது. ஆண்டவர் அநேகர் மேலும், எல்லா ஜனங்களையும் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை ஆண்டவர் ஊற்ற போகிறாராம். அப்படிப்பட்ட நாட்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தினால ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்காக தானே காத்து கொண்டு இருக்கிறீங்க. என்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், என்றைக்கு ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவார், நான் எப்பொழுது ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்வேன், நவமான பாஷைகளை எப்பொழுது என் நாவிலிருந்து புறப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே காத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஏக்கத்தோடு நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களானால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு விசேஷித்த ஆவியின் வல்லமை, ஒரு விசேஷித்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே சத்துருக்களின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம்
அபிஷேகம், பாவத்தையும் உலகத்தையும் மேற்கொள்ளுவதற்கு ஏதுவான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி உங்கள் நாவுகளிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கிற பொழுதே தீர்க்க தரிசன பார்வையாக தான் இருக்கும். ஆண்டவர் உங்கள் மூலமாக சொப்பனத்திலே பேசுவார், தீர்க்க தரிசனத்திலே பேசுவார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்துவார். இப்படியாக ஆண்டவருடைய வல்லமை உங்களை கொண்டு வெளிப்பட போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதற்காக தானே காத்து கொண்டு இருக்கிறீங்க. சில அனுபவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, ஆவிக்குரிய அனுபவத்தின் நிமித்தமாக தேவன் இந்த பூமியிலே இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு ஒரு வல்லமையான ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வைக்க போகிறார். அது மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? ஆண்டவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கிறீங்களே, என்றைக்கு அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன், என்றைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போவேன்னு சொல்லி ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை இந்த நாளில் நிரப்ப போகிறது. ஆண்டவர் தம்முடைய புதிய வல்லமையினால, தன்னுடைய புதிய பலத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை சத்துருக்களின் கிரியைகள் எதிர்த்து நிற்கிறது, தேசத்தை பாழாக்க கிரியைகள், உங்களுடைய குடும்பங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிற கிரியைகள், என்னென்ன தேசத்தினுடைய அருவருப்புகளுக்கு காரணமாக இருக்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் மூலமாக முறியடிக்க போகிறார். யாரோ ஒருவரை கர்த்தர் எழுப்புவார் என்று சொல்லி ஆயத்தமா இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். தேசத்திலே பலத்த காரியங்களை செய்யும்படிக்கு, தேசத்துல பலமான காரியங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் உங்க மூலமாக செய்ய போகிற காரியங்கள் பலமும் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் இந்த நாளில் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை, என்னை அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்னை அந்த வல்லமையினால நிரப்புங்க. நான் உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நான் இருக்கப்பட வேண்டும், எனக்கு அந்த வல்லமையை தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்பீர்களானால், கேட்கிற உங்களை தன் புதிய அபிஷேகத்தினால, புதிய பலத்தினால நிரப்புகிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஜெபிக்கும் போதே ஒரு விசேஷித்த வல்லமை உங்களை மூட ஆரம்பிக்கும். தகப்பனே, உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை தொடுவீராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறாங்கப்பா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய விசேஷித்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகளை மேலே இறங்குவதாக. தட்டைகள் முறிக்கட்டும் தகப்பனே. அப்பா, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த போராட்டங்கள் நொறுக்கப்படும்படியாக, சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகளை முறியடிக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் மேல வைப்பீராக. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, தரிசனங்களையும் பார்க்கும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி அவருடைய செவிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, சொப்பனங்களை பார்க்கிறபடி அப்பா அவருடைய கண்களை திறந்தருளுவீராக. அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிற ஒரு புதிய அபிஷேக தைலம் இந்த நாளிலே இறங்குவதாக. ஆண்டவரே, நவமான பாஷைகளை பேசுகிற ஒரு நாவுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள் மேலும், அவர்கள் எந்த இடத்தில் நிற்கிறார்களோ இப்பொழுதே உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்புவதாக. உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாக அந்த குடும்பங்களை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினால சத்துருக்களின் கிரியைகளை முறிக்கிற ஒரு வல்லமை, சத்துருக்களுடைய தந்திரங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல தொடுவதாக. இப்பொழுதே அந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நெருப்பட்ட ஆண்டவரே, அக்கினி நெருப்பாய் உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் இறங்குவீராக. இப்பொழுதே கட்டுகளை முறித்து இழத்த ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் நொறுக்கப்படுவதாக. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைங்கள் என்ன காரியத்துக்காக உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படி நிற்கிறாங்க ஆண்டவரே. தேவன் நம்முடைய வல்லமையை ஊற்றப்பட வேண்டும், தேவன் தம்முடைய கரத்தை நீட்டணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை கொடுப்பீராக, அந்த பலனை தருவீராக. அந்த அபிஷேகத்தை உங்க பிள்ளைகள் மேல வல்லமையாய் நீர் ஊற்றுங்க, எடுத்து பயன்படுத்துங்க அப்ப, அநேகருக்கு ஆசீர்வாதமாக. தட்டைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.